லவ் பண்ற பையனை ஏமாத்தி பல லட்சம் ரூபாய் திருடுறா. ஆனா ஒரே நிமிஷத்துல அவளுடைய வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறும்னு நினைச்சிருக்க மாட்டா. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, அவன் போன் பேசுற டைமை யூஸ் பண்ணி கார்ல இருந்த எல்லா காசுமே எடுத்து கீழே போட்டுறா. அவன் போனை வச்சதுக்கு அப்புறம் சரி நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு பாய் சொல்லிட்டு கீழே இறங்கிடுறா. கீழே பார்த்தா அவன் போட்ட அமௌண்ட் எதுவுமே இருக்காது. இவனும் கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல இங்கிருந்து அமௌண்ட் எல்லாம் எங்க போச்சுன்னு. ஆக்சுவலா அவன் அமௌண்ட் போடும் போது ஒரு சின்ன பையன் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் இந்த கார் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் இவங்கிட்டே வந்து இந்தாங்க சார் உங்களுடைய பணம் எல்லாமே திருப்பி கொடுத்துருவான். இந்த சின்ன பையனோட நேர்மையை பாராட்டி அவன் கொடுத்த எல்லா அமௌண்ட்டையும் வாங்கி வச்சுட்டு லாஸ்டா கொடுத்த அமௌண்ட்டை மட்டும் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கொடுத்துறான். அவனும் ரொம்ப ஹாப்பியா அங்கிருந்து ஓடிடுறான். நைட் இவன் எடுத்து வந்த எல்லா பணத்தையுமே பெட்டுக்கு அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல ஒரு துணியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறான். இப்ப வந்தவொன்னே அவன் கிட்ட ஏதோ சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி ஒரு ரிங்கை கொடுக்குறான். அதை வாங்கி பார்த்தோன்னா அவளே ஷாக் ஆயிடுவா. அதுல ஒரு பேப்பர் மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த பேப்பர்ல என்ன எழுதி இருக்குன்னா, நீ எப்பவுமே என்னோட ஒய்ஃப் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி இருக்குது. இதை பார்த்தோன்னா அவளே கன்ஃபியூஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்டை தூக்கி பார்த்தா அங்க ஃபுல்லா அமௌண்டா இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனாலும் பணத்தை பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆயிடும். அதுக்கப்புறம் இவ என்ன சொல்லுவானா, நான் எப்படி உன்னோட ஒய்ஃப் ஆக மாட்டேன், நம்ம ரெண்டு பேர் தான் லவ் பண்றோம்ல, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்னோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். அவன் எல்லாத்தையுமே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பணத்தை மேலே படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா நோட்டுமே எடுத்து பார்க்கும்போது ஃபேக்குன்னு எல்லாத்துலயும் எழுதிருக்கு. அப்பதான் இவ ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுவான். அந்த பேப்பர்ல எழுதுறது அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி கடைசியில புரிஞ்சுப்பா.